உன் மேல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்கு. கோபாலோட பொண்ணு பிடிச்சி ஏதோ பண்ண போறியாமே, மாதவ தோட்டத்துக்கு போய் திருத்தனம் பண்ணிருக்கியாமே, ராமராவ் வீட்டுக்கு போயிட்டு. நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர் அவர்களே, கோயில்ல மந்திரத்தை சொல்லுங்கம்மா, அதே கம்ப்ளைண்ட்ஸ் வருஷம் சொல்றீங்களே. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்கள வாயிலோட ஒரு விஷயம் இப்ப சொல்லுங்க. உங்களை யாரே கோபண்ணா? கோபண்ணா யாரு? இப்போ வரைக்கும் எங்கதான் இருந்தா திடீர்னு போயிட்டாரு சார். வாஷும் வந்து போயிருப்பாங்க சார். ஆச்சாரி, இந்த கை. இன்ஸ்பெக்டர் பாபு, கோபன் இல்லைன்னா என்ன, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படிதான். இவர் திருத்தரம் பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற மாதவ் யாரு? இங்கதான் இருக்காரு. இப்போ வரைக்கும் எங்கதான்? பாரு, அங்க இருக்காரு பாரு. டேய், உன் மருந்து பேர் சொன்ன ஓடு பாருவாங்கல்ல, அப்படி ஓடு போறாங்கல்ல. அம்மோ, என்னையா இதெல்லாம்? ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஏன்னா ஒருத்தனை இருக்க மாட்டேங்கிறான். என்ன இதெல்லாம்? ஐயா, எதுவுமே இல்லைன்னாலும் இந்த முன்சிபா அவர்கள் கம்ப்ளைண்ட் இருக்கல்ல, அவரே கொலை பண்ணி பார்த்துருக்கான். அதிகம் அரெஸ்ட் பண்ணலாம். என்னையா முன்சிபு, அந்த ராஜனை உன்னை கொல்ல பார்த்தானா? இல்ல. அதனையா முன்சிபு அப்படி சொல்ற? உண்மை என்னவோ அதான் சொல்றேன். அம்மோ, எனக்கு கொஞ்சம் தொப்பையில ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் மருந்து போட்டுக்கணும். அப்போ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டத்தில் விளையாடுறீங்களா? இதே கம்ப்ளைண்ட் வச்சு உங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த வாட்டி உங்களை விட்டுறேன். எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னவோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் வேலைக்காகல. அந்த ராஜானவே ஜெயிலுக்கு அனுப்பலான்னா முடியல. ஆமாங்க, ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கிட்ட நிறுத்து மறுபடியும் கேட்டிருக்கேன். அவ பேச்சுக்கு முன்னாடி ஆச்சாரி ரைட் ஹேண்ட், ஆச்சாரி ரைட் ஹேண்ட் அண்ணி ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காமே. அவ என்ன நினைச்சுப்பானோ தெரியல. ஒன்னும் ஆகாது பாரு. என்ன நீ பயம் ஊதாத, சரியா? அது இல்லைங்க, ஊரு பூரா எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? போலீஸையும் கூப்பிட்டு இருக்கா. இப்போ ஆச்சாரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டா இப்போ ரைட் ஹேண்டும் எடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இவ்வளவு சீக்கிரமாவேன்னு 2-3 கத்தியும் சாண வைக்கிறானா. நீ வாய் மூடு. இந்த மாதிரி பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. பயமுத்திரம் பேச்சு இல்லைங்க. அவ முன்னாடியே பாம்பு மாதிரி, அதையும் இல்லாம 2 கையும் இருந்தவன். நைட்டு வேலை நீங்க மட்டும்தான் தூங்குவீங்க. அப்ப முன்னாடி கதவு சவுண்டு வரும். அதுல இருந்து அவன் கண்டிப்பா பாப்பான். எது பாப்பான் தெரியுமா? உன் லெஃப்ட் ஹேண்டே. அதுக்கப்புறம் நேர கதவு திறக்கும். கதவு 2ம் திறந்துக்குச்சு. நீங்க தூக்கத்துல ரைட் ஹேண்டும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு தொங்குவீங்க. அவன் எப்படியோ உள்ள கால் வச்சுட்டான். சிக்கன் நறுக்கிற கத்து, பெரிய கத்து கையில வச்சுக்கிட்டா. உள்ள வந்தா உங்களுக்கு எடுத்தா வந்துட்டு இருக்கா. வந்துட்டா உங்க லெஃப்ட் ஹேண்டே நல்லா பார்த்துட்டா. கத்திய மேல புடிச்சுட்டா. இன்னும் மேல வச்சுட்டா. இன்னும் மேல வச்சுட்டா. நீங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கீங்கயா. ஆனா லாஸ்ட் டைம்ல அந்த சேஷிய ஒரு வார்த்தை பேசிட்டு ஸ்டோரியே திருப்பிட்டான். ஆச்சாரி ஐயா, சாமதான வேத தண்டோபயாரலோ இந்த ராஜண்ண மேல நம்ம பண்ண போறது தண்டோபயம் தான். இதுல வேற எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லிருக்கேன்? தண்டோபயானே சொல்லிருக்கீங்க சார். ஆனா நம்ம ஊர்ல அவன் மேல சண்டை போடுறதுக்கு அவ்வளவு தைரியம் யாரு இருக்கியா? அந்த கை இருந்தா நீங்களே போயிடுவீங்க. ஆனா பாவம், என்ன பண்ணலாம்? நீக்க வாய மூடலன்னா இந்த கையோட உன்னை சாவ வச்சிருவேன். ஐயோ, நான் ஏன் பண்ணிருக்கேன்? என்ன ஏன் இது பண்றீங்க? டாய், எங்க ஊரு வந்து எங்கால் மேல கை வச்சேன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க அவன் காலையிலடா இந்த ராஜண்ணா. ஓஹோ, நீதான அந்த ராஜண்ணா? உன்னை போட்டு தள்ளதானக்கா வந்திருக்க? அப்படிதான்டா. எவனை எவ கத்தம் பண்ணுவானோ இப்ப பாத்துக்கலாம். டேய், மாடு மாறு வளர்ந்து என்னடா பண்ண போற? தைரியம் இங்க இருக்கணும். டேய்,
டாய் இப்போ வாசிங்கடா. சாகரப்ப வாசிங்க. நீ நல்லா இருக்கணும். இல்லைன்னா ஒரு விஷயம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இன்ஜெக்ஷன் ஸ்டார்டர் இருந்திருக்கான். இருந்து ஒரு நாள் அவன் இருக்காம போயிருக்கான். எதுக்கு தெரியுமா? தெரியும். யாரோ அவங்களை குத்தி கொன்னிட்டாங்க. உனக்கு தெரியுமா? நீ மட்டும் ஜாகிரதையா இருக்கணும். இன்னொரு யங் டாக்டர் வந்திருக்காரு. அவனும் இங்கிலீஷ் டாக்டர் தான். நல்லா பேர் வாங்கினான்னு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான். ஒரு நாள் காலையில அவனோட போறோம், அதோ அந்த செடிக்கு தொண்ணுகிட்டு இருக்கு. அப்பா இப்பவும் அது பார்த்தா அப்படியே இருக்கும் போல எனக்கு தோணுமா? அப்படின்னா அந்த பக்கம் பாக்கறத விட்டுருங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி, என்ன அப்படி விட்டுரு. நீ மட்டும் ஜாகிரதையா இருக்கணும். அந்த டாக்டரு எதுவும் நடக்காம நடு வயசுல சத்திட்டான். இப்போ ஒரு பேய மாதிரி ஊர்லயே சுத்திட்டு இருக்கான். பொண்ணு கடிச்சா மட்டும் போதும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டு மறுபடியும் எங்க போய் வித்துட்டான். இதெல்லாம் நீ ஜாகிரதையா இருக்கணுமே தான் சொல்ற. அதனால உடனே நீ இந்த ஊரு விட்டு போறது ரொம்ப நல்லது. என்ன பத்தி பேசுறது விட்டுருங்க. இப்ப என்ன சொன்னீங்க? மன்மதன் ரூபத்துல வருவானா? எப்படி வருவாங்க? எப்படி வருவானா? ஸ்கூட்டர் மேல வருவான். ஆஹா. ஒரு நாள் கண்டிப்பா அவன் வந்து நான் சொன்ன மாதிரி உன்னை கூட்டிட்டு போயிடுவான். அப்போ மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது. நான் வரேன். என்னையா என்ன இப்ப என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பத்தி உங்களுக்கு சொல்லிருந்தா பொண்ணு இல்ல நிம்மதியா பாக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயமே நீங்க மறந்துட்டீங்க. இப்போ அது செடு மாதிரி ஒரே இடத்துல நின்னுச்சு. அதுக்கு ரெஸ்பெக்ட் ஏறி போச்சு. அது நல்லா இருக்கும் நீ நல்லா இல்லையன்ற கவலை தவிர அந்த ராஜனோட கையில ஏன் மரியாதை போச்சுன்ற விஷயத்தை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிற. இருக்கங்க அந்த யோசனையும் இருக்கு. என்ன யோசனை மாதிரி நம்ம முன்னாடி காலை வச்சா அந்த டாக்டருமே ஒரு வழி பண்ணலாம், இந்த ராஜனமும் ஒரு வழி பண்ணலாம். என்னையா நீ சொல்ல போற அந்த பெருமையான ஐடியா சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு பெண்ணு யாராவது கட்டுறாங்கன்னா கண்டிப்பா அவ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரு ஆச்சாரம் இருக்குல்ல. இப்போ நீங்க அந்த டாக்டருமே கெடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிதானே? For more updates, like, comment, subscribe to our channel.